Hello மக்களே, வணக்கம். Welcome to our YouTube channel, Rajan and Jansi 2.0. We are the happy retired couples. சரிங்க, நான் உங்கள்கிட்ட வந்து கேக்குறேன். நீங்க இப்ப ரிட்டையர்ட் ஆயிட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கு போர் அதுதான் நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோமே. ஓ, அதுல ஏதாவது போடலாம்னு நினைக்கீங்களா? ஒரு திரைப்படத்தை பற்றிய விமர்சனம் பண்ணலாமா இன்றைக்கு? சரி, அப்ப இன்னைக்கு என்னத்தை பத்தி பேசலாம்? எந்த படத்தை பத்தி பேசலாம்? வேட்டையன் படத்தை பற்றி பேசலாமா? வேட்டையன் படமா பார்த்தோம், கூலி படம் பார்த்துட்டோம். ஓஹோ, கூலி படம் பார்த்தோமா? சரி, பேசணும். கூலி படத்தை பற்றிய நாம் விமர்சனம் செய்யலாம். இந்த கூலி படம் வந்து ஒரு பேன் இந்தியா படம். இதுல வந்து நிறைய நடிகர் கூட்டங்கள் நிறைய பேர் இருக்காங்க. மலையாளத்துல இருந்து நம்ம சோபின் இருக்கிறாரு, தெலுங்குல இருந்து நாகார்ஜுன இருக்கிறாரு, நம்ம சத்யராஜ் வந்து ரஜினிகாந்தோடைய நண்பனாக நடிச்சிருக்கிறாரு. இது போக கன்னடத்துல இருந்து உபேந்திரா நடிச்சிருக்கிறாரு. ஹிந்தியில இருந்து பாலிவுட்ல இருந்து நம்ம அமீர் கான் நடிச்சிருக்காரு. சோபினுக்கு வந்து நிறைய இல்ல இந்த படத்துல ஆமா ஆமா சோபினுக்கு வந்து ஆக்டிங் ஸ்கோப் நிறைய இருக்குது. அவங்க நம்ம மஞ்சுபோல் பாய்ஸ்ல பாத்துருக்கிறோம். அதுலயும் நல்ல திறமையா நடிச்சிருக்கிறாரு. இந்த படத்திலயும் அவருடைய நடிப்பு நல்லா இருக்குது. அவரு வில்லனுக்கு கீழே இன்னொரு வில்லனா காமிச்சிருக்காங்க, நல்லா நடிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த படத்துல மெயின் வில்லன் வந்து நாகார்ஜுனா தான். அவரும் அவருடைய வில்லன் கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்சிருக்கிறாரு. அவரு இந்த சிவா படத்துல இந்த மாதிரி டைப் படத்துல நடிச்சதுனால அவருக்கு இந்த வில்லன் நடிக்கிறதுல வந்து கஷ்டம் இல்லை. லோகேஷ் கனகராஜ் தான் டைரக்ட் பண்ணியிருக்காருல்ல, அவர் பண்ணியிருக்காரு. அப்படி இருந்தாலும் அவர் விக்ரம் படம் எடுத்த அளவுக்கு இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுதோ? அப்படி சொல்ல முடியாது. இது வந்து ஒரு நம்ம தலைவர் ரஜினிகாந்த் ஸ்டைலுக்கு ஏத்தால மாஸ் ஹீரோ அவருடைய ஸ்டைலுக்கு ஏற்றால கதை வடிவமைத்து இந்த படத்தை அவர் பண்ணியிருக்காரு. ஸ்டோரி வந்து நம்ம ஷார்ட்கட்டா என்ன சொல்லலாம்னா, என்ன ஃபர்ஸ்ட் தோணுதுன்னா, அவர் வந்து ஒரு கூலியா இருந்து அவருக்கு கீழே வேலை செய்த எல்லா கூலிகளுக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுதாரு. எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்றாரு. அவரு மேன்சன் அப்படிங்கிற ஒரு இருந்து ஒரு மேன்சன் ஆரம்பிச்சு அதுல அந்த கூலிகள் எல்லாம் வேலை பாக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்காரு. அவருக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்காரு. வாழ்க்கைக்கு பாதுகாப்பு. நெக்ஸ்ட் வந்து அவருடைய இன்னொரு பெரிய குறிக்கோள் என்னன்னா, அவருடைய ஃப்ரெண்டை யாரு கொன்னாங்க, ஃப்ரெண்டா நடிக்கக்கூடிய சத்யராஜ் வந்து யாரு கொன்னாங்க, அவங்கள கண்டுபிடிச்சு அவங்க ஒரு வெறியில தான் அவர் ஸ்டார்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு வில்லன்களா அப்படியே மிதோ இறங்குறாங்க, ஒருத்தரா இறங்கி வராங்க. அதுக்கப்புறம் தான் கதை சூடு பிடிக்குது. இங்க இருக்கிற 14,400 பேர்ல எனக்கு தேவை அந்த ஒரு கூலி. அதுக்கப்புறம் சத்யராஜ் வந்து ரஜினிகாந்தோடைய நண்பனா நடிச்சிருக்காரு. அவர் வந்து கொலை செய்யப்படுகிறார். அவருடைய டெட் பாடி வந்து வீட்டுக்கு வருது. ஆனா நார்மலா ஒரு டெத் ஆனதா நினைச்சிடறாங்க. ஆனா ரஜினிகாந்த் வந்து அவருடைய நண்பனால அவர் வந்து சந்தேகப்படுகிறார். அவருடைய மரணத்தை பத்தி சந்தேகப்படுறாரு. சந்தேகப்படுறதுனாலதான் அவர் வந்து ரஜினிகாந்த் நாகார்ஜுனா அந்த நடத்தி கொண்டிருக்கிற அந்த துறைமுக பகுதியில போய் விசாகப்பட்டினத்துல போய் அந்த அவருடைய மரணத்தை அந்த ரகசியத்தை அங்க போறாரு. கண்டுபிடிச்சு அது கண்டுபிடிச்சு பழி வாங்குறாரு. இதுல அந்த இதுல சத்யராஜ் அவரு ஒரு ரோல் நல்லா பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஃபைட் சீனுக்கு வந்து உபேந்திரா வர்றாரு. படத்தின் கடைசியில முடிவதற்கு ஒரு 3/4 மணி நேரம் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வராரு. இறுதியாக நம்ம அமீர் கான் வராரு. இதுல சத்யராஜுடைய மகளாக ஸ்ருதிஹாசனும் இன்னும் 2 பொண்ணுங்க நடிச்சிருக்காங்க. ஸ்ருதிஹாசனுக்கு நடிப்புக்கு வாய்ப்பு நல்லா கொடுத்திருக்காங்க. அந்த 2 பொண்ணுங்க சரியா உபயோகப்படுத்திக்கிடல. அதுல அந்த கேரக்டர் கூட உருவாக்கிருக்க வேண்டாம், அது வந்துட்டு போற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த இது அமீர் கானுக்கும் உபேந்திராவுக்கும் சரியாக அவங்க இந்த படத்துல பயன்படுத்திக்கிடல. ஸ்கிரீன்ல வந்து அவங்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் அமீர் கானுக்கும் கொஞ்சம் ஒரு நல்ல காமிச்சிருக்கலாம். அத அவரு காமிக்கல. உபேந்திரா வந்து அந்த ஃபைட் சீன்ல மட்டும் லாஸ்ட்ல வராரு. இறுதியா என்ன பண்றாரு, ரஜினிகாந்த் பழி வாங்கி அவரோட நண்பனான கொலை செய்யப்பட்ட நாகார்ஜுனாவை பழி வாங்கி
அதே மாதிரி இங்கேயும் ஒரு படையப்பா படத்துல வந்து ரம்யா கிருஷ்ணன் வந்து அப்படி வில்லியமா நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் ஒரு வெள்ளி கதாபாத்திரத்தை உருவாக்கியிருக்காங்க. அது நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஆனா நல்லா நடிச்சிருக்காங்க. அந்த பொண்ணு நல்லா நடிச்சிருக்கு, நல்ல வெள்ளி மாதிரி நடிச்சிருக்கு. வெள்ளி மாதிரி நடிச்சிருக்குது. அந்த படத்தை பார்த்தா தான் நீங்க அந்த படத்துல நிறைய ட்விஸ்ட், அதாவது திருப்பங்கள் நிறைய இருக்குது. திருப்பங்கள் நிறைய இருக்கு. ஏன்னா லோகேஷ் கனகராஜ் படங்கள்னாலே திருப்பங்கள் இருக்கும். திருப்பங்கள் இருக்கும். இல்லைங்க, எனக்கு வந்து என்ன ஒரு கஷ்டம் என்ன இருந்துச்சு தெரியுமா? அதாவது நாகார்ஜுன வந்துட்டு பையனை வந்துட்டு அவர் கண்ணு முன்னாடியே இப்படி கொலை பண்ணும்போது ஐயோ எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிட்டுது. அது ரொம்ப அழுகளுக்கு கண்ணீரே வர மாதிரி இருந்துச்சு. அதை பார்த்து சத்யராஜ் வந்து ரஜினிகாந்துக்கு வந்து ஒரு கோடு வேர்டு, ரஜினிகாந்துடைய பெண்ணாகிய சுருதிஹாசனுக்கு வந்து ஒரு கோடு வேர்டு சொல்லியிருப்பாரு, கூலி நம்பர். அந்த நம்பருக்கு நீ போன் பண்ணா அவர் வந்து எடுப்பாரு. அந்த எடுக்கிறது வந்து ரஜினிகாந்த் தான். ரஜினிகாந்தோடைய பொண்ணு தான் சுருதிஹாசன். அது ரஜினிகாந்துக்கு தெரிய வருது, தெரியும். ஆனா கிளைமாக்ஸ்ல வந்து அவர் வந்து அதை காமிச்சுக்கிட்ட, நான் தான் உன்னுடைய அப்பாங்கிறத காமிக்கல. இல்ல, அவன் சுருதிஹாசன் வந்து கேட்க, அதாவது என்ன சொல்றதுன்னா, நான் உங்க அங்கிள்னு கூப்பிடவா மாமான்னு கூப்பிடவா அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து தன்னை வெளிப்படுத்திக்கிட மாட்டேங்காரு. ஏன்னா அந்த ரெண்டு பொண்ணை பத்தி யோசிச்சுட்டு லாஸ்ட் இவர் மனைவி யாருன்னு நம்ம யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா காமிக்கவே இல்லைன்னு யோசிச்சுட்டே இருந்தா லாஸ்ட் என்ன ஆயிடுது, சோபனாவை தான் காமிச்சிருக்காங்க. அதுக்குன்னு ஒரு பிளாஷ்பேக் போட்டு அதுக்கு ஒரு இது டைம் வேஸ்ட் பண்ணி இப்ப எல்லாம் அப்படிதான் நடக்குது. ஒரு போட்டோ காமிச்சு முடிச்சிருந்தாங்க. அவரு வந்து சோபனா வந்து ரஜினிகாந்த் யார் சத்யராஜோட தங்கச்சி மாதிரி காமிச்சிருக்காங்க. இப்ப நம்ம இந்த ஒன் டைம் வாட்ச் பார்க்கலாம். ஒன் டைம் இந்த படத்தை பார்க்கலாம். ரஜினிகாந்த் ஒரு விருந்து எல்லாரும் பாருங்க, நல்லா இருக்கு, குடும்பத்தோட பார்க்கலாம். ஆனா இந்த படத்துக்கு ஏசிடிபி கொடுத்திருக்காங்க அடல்ட்ஸ். ஏனென்றால் நிறைய இல்ல அது ஏன்னா அதுல ஃபைட் அதிகமா நிறைய இருக்குது. நிறைய வெட்டு குத்துனால மாதிரி இருக்கிறதுனால சின்னவங்க பார்த்தாங்கன்னா ஃபீல் வரும். அடல்ட் மட்டும் தான் பார்க்கணும் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஆனா ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம். நல்லதா இருக்குது. ஃபைட் மட்டும் தான் ரொம்ப அதிகமா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. நான் இந்த படத்துக்கு ஒரு 7 கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படியா? சரி, நான் 10க்கு ஒரு 8 கொடுக்குறேன் ரஜினிகாந்துக்காக. ஓகே, ரஜினி சாருக்காக ஒரு 8 கொடுக்குறேன். ஓகே, அவர் ஸ்டைலுக்காக. அவர் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த வயசுல ஒரு வந்து ஒரு ஆமா நல்ல ஸ்டைலா சுறுசுறுப்பா நடிக்காருல இந்த வயசுல கூட, அந்த ஸ்டைலுக்காக ஒரு 8 கொடுப்பாங்க. ஓகே. எங்களுடைய விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம், பை பை. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்கலாம். ஓகே.